ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது காய்கறி சேர்த்து அவல் உப்புமா. அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 காரமான காய்ந்த மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். இதே மாதிரி ஒரு 2 கேரட்டையும் எடுத்து நல்லா நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்புறம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து காலிஃப்ளவர் எடுத்து நல்லா வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். அப்புறம் இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்க அந்த அவலையும் போட்டு நல்லா கிளறிட்டு லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான காய்கறி சேர்த்து அவல் உப்புமா ரெடி. உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.